நிறைய பேர் ஃபாரெவர் லிவிங் ப்ராடக்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் என்னன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பத்தி தெரிஞ்சுதான் வராங்க. ஃபாரெவர்னா என்னன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஃபாரெவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு 2CC பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தயங்குறாங்க. ஒரு நல்ல டீம், ஒரு நல்ல சிஸ்டம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால அவங்க 2CC இந்த பிசினஸ்லாம் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிசினஸ்ல 2CC பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன நீங்க பெனிஃபிட்னு சேர்றதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா, இந்த 2CC பண்றதுனால எங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2CCல ஃபர்ஸ்ட் 2CCல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ரீட்டிங். உங்க ஐடியில இருந்து, அதாவது உங்களோட ஐடியில இருந்து இப்ப யாராவது ஃபாரெவர் ஏஎஸ் லெவல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட லெவல்ல வந்து யாராவது ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கீங்கன்னா, யாரோ வட மாநிலத்துல இருந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கோ இல்லை 10,000 ரூபாய்க்கோ 5000 ரூபாய்க்கோ உங்களுக்கு ப்ராடக்ட் உங்க உங்க மூலியமா வாங்கினாங்கன்னா உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது ப்ராடக்ட் ரீட்டைல் பண்றதுனால 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுதான் ஏஎஸ் லெவலோட பவர். இந்த ஏஎஸ் லெவல்ல வந்து நீங்க என்ன வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க வந்து இந்த பிசினஸ்ல ஏர்ன் பண்ற இந்த லெவல் மூலியமா அப்படின்னா அது 30% ப்ராடக்ட் ரீட்டைலிங் கமிஷன் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஷ்பேக், 5% கேஷ்பேக். அதாவது நீங்க பர்சனலா இந்த உங்க ஐடி மூலியமா உங்க ஐடியில இருந்து நீங்க பர்சனலா ப்ராடக்ட் வந்து உங்க கன்சியூமுக்காக வாங்குறீங்கன்னா 5% கமிஷன் அங்க இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து மெயினான பாயிண்ட். இந்த மெயினான பாயிண்ட் என்னன்னா, நீங்க இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது நீங்க எப்படி இந்த பிசினஸ்ல வந்தீங்க, அதாவது நீங்க உங்களை அப்ரோச் பண்ணி நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள எதுக்கு வந்து நீங்க எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மூலயமா நீங்க வந்து இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணலாம். எப்படின்னா, நிறைய பேர் ஏர்ன் பண்றவங்க இருப்பாங்க, மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டி இன்கம் சோர்சஸ் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இன்னைக்கு தேதியில வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வீட்டில் இருந்த மணிக்கே நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாகிராம், ஒரு ஃபேஸ்புக், இதெல்லாம் வந்து ஸ்க்ரோல் பண்றது, ரீல்ஸ் எல்லாம், ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கன்சியூம் பண்றோம். எவ்வளோக்கு எவ்வளோ கன்சியூம் பண்றோம் மற்றவங்களோட கான்டென்ட்ஸ் எல்லாமே. ஸோ அந்த டைம் வேஸ்ட் எல்லாமே நீங்க கிரியேட்டிங்ல பண்ணலாம். நீங்க வந்து எவ்வளோ வந்து கிரியேட் பண்றவங்க தான் இன்னைக்கு வந்து ஒரு மில்லியனர் பில்லியனர் இருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வேல்யூ கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அதனால தான் ஒரு வேலிடான பாயிண்ட் நான் இங்கே சொல்லியிருக்கேன். 30% ரெஃபரல் கமிஷன் எதுக்குன்னா, நீங்க எப்படி இந்த பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதே பிஸ்னஸை வந்து அடுத்தவங்க யாராவது ஒர்க் பண்ணணும், வீட்டில் இருந்த மாதிரிக்கே ஆன்லைன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க இந்த பிஸ்னஸை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஒரு ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஒரு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எதுக்குன்னு நீங்க டெய்லி ஒதுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் மூலியமாகவும் நீங்க வந்து 25% earn பண்ணலாம். பர்சனலா நீங்க வந்து வாங்குறது தான் உங்க வீட்டில் நீங்க பர்சனல் கன்சம்ஷன் கன்சம்ஷன்ஸ்க்காக நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதுலேயே நீங்க கேஷ்பேக் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க மூலியமா யாராவது இந்த பிசினஸ்ல ரிஃபரல் பண்ணி இதுல ஜாயின் ஆகணும், நானும் இதுல வந்து ஒரு பிசினஸ் வந்து ஆஸ் அ இந்த பிசினஸை வந்து கம்பவுண்ட் லெவல்ல கொண்டு போகணும்னு நினைச்சாங்கன்னா, அதாவது லாங் டர்ம் மைண்ட் செட். இந்த எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சாலும் சரி, அது வந்து லாங் டேர்ம் பில்ட் பண்றதுக்கு தான் எப்பயுமே ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதை வந்து எப்பயுமே கம்பவுண்ட் பண்ணணும்னு தான் நம்ம யோசிக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்க கம்பவுண்ட் பண்றதுல வந்து டிசிஷன் தெளிவா இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறைய வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோட இன்னைக்கான இந்த 2CCக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ், அதாவது ஒரு மேலோட்டமான எடுத்துக்காட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நீங்க யாராவது இந்த பிசினஸ் இன்னும் சேரணும்னு நினைச்சு சேராம இருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு ஏர்னிங்கான பொட்டென்ஷியல். ஒரு ஏர்னிங்கான பொட்டென்ஷியல் என்னன்னா,
இதுல வந்து மந்த்லி வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் கிடையாது. நீங்க வந்து ஒரு சேலரி பேசிஸ் மாதிரி நீங்க நினைக்கலாம். மந்த்லி வந்து நமக்கு ஃபிக்ஸ்டா இதுல வந்து இப்படி வருமான்னு அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து பொட்டென்ஷியல் எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து ஏர்னிங் பொட்டென்ஷியல் வந்து அதிகமாகும் உங்களுக்கு. 5 to 7,000 நீங்க வந்து 5 to 7,000 மூலியமா வந்து 30% கமிஷன்ங்கிறது வந்து அஹ், ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டீம் நீங்க வந்து கிரியேட் பண்றீங்கன்னா அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட ஏர்னிங் இன்கமா இருக்கும். அப்படி நீங்க வந்து ஏஎஸ் லெவல்ல இருந்தீங்கன்னா சரி, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்களோ, இந்த வேல்யூ வந்து அதிக பேருக்கு தெரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து அதிக அதிக பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து சந்திப்போம் ஒரு சூப்பரான கண்டென்ட்ல. ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்ல வந்து நம்ம சந்திப்போம். ஸோ தேங்க்ஸ் லாட். பாய்.